நவீன உலகின் கான்கிரீட் காடுகளே ஆபத்து எல்லா மூலைகளிலும் மறைஞ்சிருக்குது. நாம் கிரத்தின் மிகவும் ஆபத்தான நகரங்களை பற்றி பேசுறோம். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் கடைசி அடியாக இருக்கக்கூடிய இடங்கள் இவை. கும்பல் வன்முறை, அரசியல் கொந்தளிப்பு மற்றும் கடுமையான வறுமை இவை ஆபத்தான கலவையை உருவாக்கும் இடங்களில் செல்ல தயாராகுங்க. இது உங்கள் சராசரி பயண குறிப்பு அல்ல. இந்த நகரங்களை வீடாக அழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்துவது பற்றியது. ஞாபகம் இருக்கட்டும், அறிவே உங்க சிறந்த ஆயுதம். என்னை விழிப்புட்ட இருங்க, என்னோட இருங்க. கார்காஸ், வெனிசுலா முற்றிலும் மாறுபட்ட நகரம். வான்லாவிய கட்டிடங்கள் குடிசை பகுதிகளுக்கு மேலே உயர்ந்து நிற்கின்றன. அரசியல் ஸ்திரமின்மை பொருளாதாரத்தை முடக்கியுள்ளது. அடிப்படை தேவைகள் பற்றாக்குறையா உள்ளன. பகல் வெளிச்சத்திலும் சூட கார்ஜாக்கிங் மற்றும் கொள்ளை சாதாரணமாய்விட்டன. காவல் படை அதிக சுமையுடன் உள்ளது. இந்த தெருக்கள செல்ல வெளிப்புணு தேவை. கேப் டவுன், தென்னாப்பிரிக்கா, அதன் ஆழிய ஈக்கை ஆளுகா புகழ்பெற்ற நகரம். சுற்றுலா இடங்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகளின் மறைவின் கீழ் ஒரு இருண்ட பக்கம் உள்ளது. கேப் பிலாட்ஸ் டவுன்ஷிப்கள் கும்பல் வன்முறை மற்றும் பொதுப்பொருள் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி சூடு மற்றும் கும்பல் மோதல்கள் குடியிருப்பாளர்களுக்கு அச்சுறுத்தலா உள்ளன. நகர மையம் பகில பாதுகாப்பாக இருக்கும் போது டவுன்ஷிப்கள் ஆபத்தானவை. சுற்றுலா பயணிகள் திருடுகளுக்கு எளிதான ஏறார்கள். குற்றத்துக்கு பலியாகாமல் இருக்க வழிபுர்வே உங்க சிறந்த பாதுகாப்பு. சாம் பெட்ரோசுலா, ஹோண்டுராஸ் ஒரு காலத்தில் செழிப்பான தொழிலெதிரை மையமாக இருந்தது. இப்போது வன்முறை மற்றும் விரக்தியின் டைமென்ஷன். தேன் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கட்டல் பாதையின் மையத்தில் உள்ளது. சக்தி வாய்ந்த கார்டெல்கள் மற்றும் கும்பல்களுக்கு இலக்காகும். சாம் பெட்ரோசுலாவின் தெருக்கள் போர்க்களமாகும். அங்கு வன்முறை பயங்கரமா வெடிக்குது. துப்பாக்கி சூடு, அச்சுறுத்தல் மற்றும் கடத்தல்கள் அன்றாட நிகழ்வுகள். இது வன்முறையா பணைய கைதியா வைக்கப்பட்டிருக்குமா ஒரு நகரம். அக்கபுல்கோ, மெக்சிகோ ஒரு காலத்தில் ஹாலிவுட் நட்சத்திரங்களுக்கு ஒரு கவர்ச்சியான இடமாக இருந்தது. இப்போது போதைப்பொருள் காட்டல் வன்முறையின் பேரழிவு தாக்கத்தின் எச்சரிக்கை கதையாகும். பரிசுத்தமான கடற்கரைகள் மற்றும் துடிப்பான இரவு வாழ்க்கை இப்போது வன்முறை அச்சுறுத்தலா மூழ்கியுள்ளது. போட்டியார் போதைப்பொருள் காடல்களுக்கு இடையிலான மிருகத்தனமான போர் நிறுத்தத்தின் குறுக்கு நெருப்பில் அகபுல்கோ பக்கல வெளிச்சத்துல துப்பாக்கி சண்டைகள் வெடிக்கின்றன. சுற்றுலா மையங்களை போர்க்களங்களா மாத்துகின்றன. அச்சுறுத்தல், கடத்தல் மற்றும் கொலை ஆகியவை பெருகி பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் சூழலை உருவாக்குகின்றன. போர்ட் மோரெஸ்பி, பப்புவா நியூ கெனியா பழங்குடி சட்டம் அரசாங்க அதிகாரத்தை மறைக்கும் நகரம். நகரம் இயற்கையும் கலாச்சார செருமையை பெருமைப்படுத்தும். வறுமை மற்றும் பயனுள்ள சட்ட அமலாக்கம் இல்லாம ராஸ்கோல் கும்பல்கள், ஆயுதமேந்திய கொள்ளைகள், கார்ஜாக்கிங் மற்றும் வன்முறை தாக்குதல்கள். நகரின் புறங்கரில் குடியிருப்புகள் ஆபத்தானவை. தன் தண்டனையின்றி செயல்படும் கும்பல்கள். போர்ட் மொரெஸ்பியை சுற்றி செல்ல வழிப்புணு தேவை. இரவில் தனியார் நடப்பதை தவிர்க்கும். கராச்சி, பாகிஸ்தான் வாழ்க்கை மற்றும் வர்த்தகத்தால் நிரம்பிய ஒரு பெருநகரம். ஆனால் பயங்கரவாதம் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மையின் தொடர் அச்சுறுத்தலையும் எதிர்கொள்கிறது. மத அடிப்படைவாதத்தா பெரும்பாலும் தூண்டப்படும் மத வன்முறை இந்த துடிப்பான நகரத்தின் மீது நீண்ட நிழலை காட்டுகிறது. பயங்கரவாத தாக்குதல்கள் கடந்த காலச்சே வேடி அடிக்கடி குறைவா இருந்தாலும் ஒரு உண்மையான அச்சுறுத்தலாவே உள்ளன. பொது சூட்டங்கள், மத தலங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் சாத்தியமான இலக்குகள். பயங்கரவாதத்துக்கு அப்பால் கராச்சி அதிக விகிதத்தில் வன்முறை குற்றங்களை எதிர்கொள்கிறது. தெரு கொள்ளைகள், கார்ஜாக்கிங் மற்றும் கடத்தல்கள் ஆகியவை பொதுவானவை. பெரும்பாலும் தண்டனையின்றி செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களா நடத்தப்படுகின்றன. கராச்சியை சுற்றி செல்ல எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. பெரிய சூட்டங்களை தவிர்க்கவும், குறிப்பா அரசியல் அல்லது மத கருப்புருங்கள் கொண்டவை. உங்க சுற்றுப்புறங்களை பற்றி அறிஞ்சிருங்க. ஏதாவது தவறா உணர்ந்தா உங்கள் உள்ளறிவை நம்புங்க. நைரோபி, கென்யா முற்றிலும் மாறுபட்ட நகரம். நவீன வானளாவிய கட்டிடங்கள் குடிசை பகுதிகளுக்கு மேலே உயர்ந்து நிற்கின்றன. குற்றம் மற்றும் அமைதியின்மையை தூண்டும்
பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு சான்றாகும். நைரோபி ஒரு செழிப்பான சுற்றுலாத்துறையும் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தையும் கொண்டிருந்தாலும் அது அதிக அளவிலான தெருக்குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலையும் எதிர்க்கிறது. சிறிய திருட்டு, கொள்ள மற்றும் கார்ஜாக்கிங் ஆகியவை பொதுவானவை, குறிப்பா நெரிசலான பகுதிகளிலும் இரவிலும். ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் ஒப்பீட்டளவில் தண்டனையின்றி செயல்படுகின்றன. உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிவைக்கின்றன. ஏடிஎம்களை பயன்படுத்தும் பொது விழிப்புடன் இருங்கள். அதிக அளவு பணம் அல்லது விலையுந்த நலைகள் எடுத்து செல்வதை தவிர்க்கும். பாதுகாப்பு ஆலோசனைகள் குறித்து தகவல்களை பெறுங்கள் மற்றும் குற்ற செயல்களுக்கு பெயர் பெற்று இருந்த பகுதிகளை தவிர்க்கும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஒரு சூழ்நிலை பாதுகாப்பற்றதா உணர்ந்தா உடனடியாக உங்களை அகற்றிக் கொள்ளுங்க. ரியோ டி ஜெனிரோ, பிரேசில் அதன் அற்புதமான நிலப்பரப்புகள் மற்றும் துடிப்பான கலாச்சாரத்துக்காக புகழப்பெற்ற நகரம். ஆனா சின்னமான கடற்கரைகள் மற்றும் சாம்பா தாளங்களுக்கு பின்னா ஒரு இருட்ட பக்கம் உள்ளது. பேவெலிஸ் சக்தி வாய்ந்த பொதுப்பொருள் கும்பல்களா கட்டுப்படுத்தப்படும் குடிசை பகுதிகள். கும்பல்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலா துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் கடத்தல் மற்றும் கொள்ளையடிக்கப்படுவதா ஆர்வமின்றி சூடு இந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும். பால்டிமோர், அமெரிக்கா ஒரு வளமான வரலாற்று நகரம், ஆனா வன்முறை குற்றங்களை எதிர்கொள்ளும் நகரம். பொருளாதார வீழ்ச்சி, சமூக அமைதியின்மை மற்றும் கும்பல் செயல்பாடு பல சுற்றுப்புறங்கள் வறுமை மற்றும் வன்முறையுடன் போராடின. பால்டிமோரின் கொலை விகிதம் மிக உயர்ந்தது. கும்பல் செயல்பாடு மற்றும் போதைப்பொருள் கடத்தல், திறந்தவெளி போதைப்பொருள் சந்தைகள் மற்றும் துப்பாக்கி சூடு, தாக்குதல் மற்றும் கார்ஜாக்கிங் இருள வைப்பிடுங்க. குவாத்தமாலா நகரம். குவாத்தமாலா கும்பல் வன்முறை மற்றும் போதைப்பொருள் கடத்தலின் பிடியில சிக்கி தவிக்கும் நகரம். வறுமை, ஊழல் மற்றும் வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவை குற்ற சூழ்ச்சியை தூங்குகின்றன. இது குவாத்தமாலா நகரத்தை மத்திய அமெரிக்காவின் மிகவும் ஆபத்தான நகரங்களில் ஒன்றாக ஆக்குகிறது. அச்சுறுத்தல், கடத்தல் மற்றும் கொலை ஆகியவை பல குடியிருப்பாளர்களுக்கு கொடூரமான யதார்த்தங்கள். சில சுற்றுப்புறங்களிலே கும்பல்கள் தண்டனையின்றி செயல்படுகின்றன. உள்ளூர் வணிகள் முதல் போதைப்பொருள் கடத்தல் வழிகள் வரை அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றன. சிறிய குற்றங்களும் அதிகமா உள்ளன. சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் அவர்களின் செல்வத்துக்காக குறிவைக்கப்படுகிறார்கள். உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எச்சரிக்கையா இருங்கள். விலையேந்த பொருட்களை பழிச்சிடுவதை தவிர்க்கவும். இரவில தனியாக நடக்காதீங்கள். இந்த சவாலான சூழலை சுற்றி செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள், விவேகத்துடன் இருங்கள் மற்றும் உங்கள் பாதுகாப்புக்கு முப்ராயோரிட்டி தரவும். பூமியின் மிகவும் ஆபத்தான நகரங்கள் சிலற்றின் வழியாக நாங்கள் பயணித்துள்ளோம். இந்த இடங்களை வீடாக அழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நேரில் கண்டோம். வறுமை, ஏற்றத்தாழ்வு மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை ஆகியவை ஏவர் குற்றம் மற்றும் வன்முறைக்கான இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் கண்டோம். ஆனா நினைவில் கொள்ளுங்கள், மிகவும் சவாலான சூழல்களில் கூட நம்பிக்கை நிலைச்சிருக்கு. அபாயங்களை புரிந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்த நகர்ப்புற நிலப்பரப்புகளில் பொறுப்புடனும் மரியாதையுடனும் செல்ல முடியும். இந்த ஆபத்தான நகரங்களை வெளிச்சம் போடுவதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உங்க பாதுகாப்பு குறித்த தகவல் இந்த முடிவுகளை எடுக்க உங்களை மேம்படுத்தவும் நம்புகிறோம். வெளிப்புடன் இருங்கள், தகவல்களை பெறுங்கள், பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க ஒரு செயற்கை